அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இஇசிபி என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பி பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு பேஷண்ட் இதை பற்றி நம்மகிட்ட கேட்டாங்க. இது அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டாக, ஹார்ட் ஃபெயிலர், ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி இதுக்கெல்லாம் அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டாங்க. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இருதயம் எவ்வளோ முக்கியமான உறுப்புன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை அமுத்தி எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்க்குது. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்ற சத்து பொருட்கள் எல்லாம் செல்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி இருதயம் அமுத்தருக்காக அதோட தசைகளுக்கு தேவையான ரத்தம் இருதயத்துக்கு திரும்ப வரணும். ஸோ இருதயம் அமுத்துற ஃபேஸை சிஸ்டாலின்னு சொல்லுவாங்க. அது ரிலாக்ஸ் ஆகிற ஃபேஸ் டயஸ்டாலின்னு சொல்லுவாங்க. அது ரிலாக்ஸ் ஆகிற ஃபேஸில் கொரோனரி ஆர்ட்ரி அப்படிங்கிறது மூலிமா அது ரத்தம் சேரும். இந்த கொரோனரி ஆர்ட்ரியில் ரத்தம் குழாய் அடைப்பு ஏற்படும் போது சரியாக ரத்தம் கிடைக்காது. அதனால் அவங்களுக்கு நெஞ்சு வலி வருது. ஸோ இந்த நெஞ்சு வலியை மேற்கொள்றதுக்கு, இதை எதிர்கொள்றதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகி இருக்குது. லைக் மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆன்ஜியோ, ரத்தக்குழாயில் அடைப்பு ஏற்படும் போது அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டென்ட் வைக்கிறாங்க, ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நீண்ட அடைப்பு, 2-3 குழாயில் அடைப்புங்கும் போது பைபாஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா திரும்ப ஹார்ட்டுக்கு தேவையான ரத்தம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் ஃபிட் ஆகாத சில பேஷண்ட்ஸ்க்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி இஇசிபிங்கிற சில ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. அது சில பாடிஸ், அமெரிக்காவோட FDA, சில யூரோப்பியன் சொசைட்டிஸ் மற்றும் இந்தியாவிலையுமே நிறைய இடத்துல செய்கிறாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட காலில் நல்லா பெல்ட் எல்லாம் கட்டி அதை ப்ரெஷர் ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த ப்ரெஷர் அதிகம் பண்ணி ஹார்ட்டுக்கு திரும்ப ரத்தம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதன் மூலிமா ஹார்ட்டோட தசைகளுக்கு நல்லா ரத்தம் சேருது. அதே மாதிரி ஹார்ட் அமுத்தும் போது சிஸ்டாலி ஃபேஸில் அந்த காலில் இருக்கக்கூடிய பெட்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ ஹார்ட் அமுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது திரும்ப திரும்ப பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகுது. இதன் மூலிமா ஒருத்தரோட எக்ஸசைஸ் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஒருத்தருக்கு புது புது ரத்த குழாய்கள் உருவாகுது. இதனால் நம்ம ஆன்ஜினா, அந்த நெஞ்சு வலியை எதிர்கொள்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஆன்ஜியோ, பைபாஸ் இதெல்லாம் சரியாக அவங்க சூட் ஆகாத போது இந்த நியூ தெரப்பியை அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களோட ஃபிசிஷியன் இல்லை கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் பேசும்போது அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு இது ஃபிட் ஆகும், பெனிஃபிட் ஆகும்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. இதுலேயும் சில பேர்த்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு காலில் வெயினில் கிளாட் இருக்குது, இது வேல்வு, அயோட்டிக் வேல்வு சில லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக அவங்க அப்ளை ஆகாது. அதுவுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மேற்கொள்றதுக்கு முன்னாடி அவங்க கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் கார்டியாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி டவுட்ஸ் கேட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.